ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஆனந்த அருள் பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்தில் உலகத்திலே ஒரு புண்ணியமான இடம், அப்படிப்பட்ட ஒரு இடம் எது என்று சொன்னால் திருவையாறு. அந்த திருவையாறிலே இருக்கக்கூடிய ஐயாரப்பர் அதை வணங்கக்கூடிய, தொழக்கூடிய, வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே அந்த ஐயாரப்பரை வணங்கிவிட்டு அந்த தலத்திலிருந்து தான் நான் இந்த பதிவை பதிவிடுகிறேன். இந்த தலம் எவ்வளவு புண்ணியமானது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இங்கே தான் அப்பர் பெருமானுக்கு ஒரு கைலாய காட்சியை கொடுக்கப்பட்டது. பாடிய பாடல் தான் அந்த தேவார பாடல் தான். மாதர் பிறைக்கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர்ச்சி கொண்டு புதுவார் அவர்பின் போவேன் யாதுமோடு சுவடு அறியாமல் ஐயாறு அடைகின்ற போது காதம் மடப்பிடியோடு களிர் வருவனை கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதலாம் கண்டேன் என்ற அப்பர் பெருமான் கைலாய காட்சியை இங்கே பார்த்து பாடப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம். அதே போல் தொண்டு செய்வதற்கு சிறந்த ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய இடம் இந்த இடம். அதனால தான் அப்பர் பெருமான் பாடுவார், இதெல்லாம் உடையுமில்லை தோலெல்லாம் உடையுமில்லை கண்டதால் அருளுமில்லை கண்டதென்ற பண்டைய நான்முறைகள் காண பரிசின்றி அண்டவானவர்கள் எத்தும் ஐயன் ஐயானார் அப்பனாரே என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு தளத்தில் இன்றைய தினத்தில் நாம் கடந்த பதிவுகளில் பார்த்தது போல் நமக்கு கிடைக்கக்கூடிய சிவத்தலங்களை வணங்கினால், எந்த தலங்களை வணங்கினால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், புண்ணியங்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும், நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் நீங்கும் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடியது, இன்றைய காலகட்டங்களில் நாம் எல்லாம் பயணம் செய்கின்றோம். அதிகமாக நாம் தொலைதூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. தொழில் ரீதியாகவும் நம்மளுடைய பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக பயணம் செய்கிறோம். அப்படி பயணம் செய்வது நாம் 4 சக்கரங்களில், 2 சக்கர வாகனங்களில், வானூர்தியில், இதை போன்று மோட்டார் ஆபத்துகள் அதிகமாக விளையக்கூடிய ஒரு ஊர்திகளில் தான் நாம் இன்று பயணம் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி பயணம் செய்யும்போது பல்வேறு விபத்துகள் நடப்பது அன்றாட ஒரு நிகழ்வாக இருக்கிறதை நாம் பார்த்துருக்கோம். அப்படி நமக்கு விபத்து வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது விபத்து வந்தால் அவை நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த சிவத்தை வணங்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிவத்தலம் எங்கே இருக்குன்னு சொன்னால் அதுதான் திருப்பாதிப்புலியூர். அது கடலூர் நகர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் திருப்பாதிப்புலியூர். அந்த திருப்பாதிப்புலியூர் மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு சிவத்தலம். 5 புலியூர், வியாக்கிரபாதர் புலியூர் என்பவர் அங்கே வணங்கியதனால் அது பாரதி புலியூர் என்று அழைக்கப்படுகிறது. அவர் 5 இடங்களை வணங்கினார். அதில் முற்றிலும் முதலமாக இருக்கக்கூடியது சிதம்பரம், அதுதான் பெரும்பற்றாம் புலியூர். அதற்கடுத்து ஓமாம்புலியூர், குருவுக்கு மிகவும் வாய்ந்த ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தலம், எருக்கத்தாம்புலியூர். அதற்கடுத்து காட்டனாம்புலியூர், கடைசியாக நம்முடைய திருப்பாதிப்புலியூர். இவ்வளவு சிறப்புக்கு பிரதானமாக உள்ள ஒரு கோவில். இது மட்டுமல்ல, அதற்கு அந்த திருப்பாதிப்புலியூர் இன்னும் மிக ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால், ஒரு முறை திருப்பாதிப்புலியூர் சிவனை நாம் வலம் வந்து வணங்கினால் 16 முறை காசியை வலம் வந்து வணங்கியதற்கு சமம். அதே போல் 8 முறை திருவண்ணாமலையாரை வணங்கியதற்கு சமம். 3 முறை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை வணங்கியதற்கு சமம். அவ்வளவு சிறப்புக்குரியவர் அந்த திருப்பாதிப்புலியூர் இருக்க பாடலீஸ்வரர். அங்கே இருக்கக்கூடிய அம்மை பேர் பெரியநாயகி அம்மை. அப்போ நம்ம விபத்து வராமல் இருப்பதற்கு அந்த தலத்தை வணங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதற்கு என்ன தேவார சான்று இருக்குது, அப்படி திருமுறை சான்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் பெருமான் அவர் சமணத்திற்கு வர சொல்லி மகேந்திர பல்லவன் அவரை ஒரு கல்லிலே கட்டி கடலிலே போடுகின்ற பொழுது அவர் அந்த கல்லிலே இருந்து தெப்பமாக மிதந்து இந்த பாடலீஸ்வரர் கோயிலுக்கு அருகாமையிலே கரையேற்றி விட்ட குப்பம், கரையேறும் குப்பம் என்ற இடத்திலே ஒதுங்கி இந்த தலத்தை வணங்கினார். ஆகவே அப்படி அவருக்கு எப்படி ஒரு விபத்து அதிலிருந்து தப்பித்தாரோ அதை போல நம்மளை அந்த பாடலீஸ்வரர் காப்பார் என்பது தான் இந்த திருமுறை, அந்த தேவார சான்று. அந்த இடம் இன்று அங்கே அப்பர் பெருமானுக்கு ஒரு அகழி நடுவிலே ஒரு சிலை அமைக்கப்பட்டு மிக அண்மையிலே அங்கே கும்பாபிஷேகம்லாம் நடந்து மிக சிறப்பாக இருக்கிறது. ஆகவே ஆன்மீக அன்பர்கள், தமிழ் நெஞ்சங்கள் அதை சென்று வணங்கினால் நமக்கு விபத்துகள் வாராது என்பது திண்ணம்.
அதற்கு என்ன தேவார சான்று என்று சொன்னால் அப்பர் பெருமானே பாடியிருக்கிறார். அதாவது சொற்றணி வேதியன் சோதிவானன் பொற்றணி திருந்தடி பொருந்தி கைத்தொல கட்டியனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சின்னு நற்றுணையாவது நமச்சிவாயம் என்று சொல்கிறார். அப்போ கடலில் தூக்கி போட்டால் கூட அவர் மிதந்து தப்பமாக அந்த பாடாலீஸ்வரர் நம்மளை காப்பாற்றி கொண்டு வருவார். அதே போல் எந்த ஒரு விபத்தும் வராமல் காப்பாற்றுவார் என்று சொல்வதற்குத்தான் இந்த ஆதாரமாக இந்த தேவார சான்று. அதே அப்பர் பெருமான் இன்னொரு பாடலையும் பாடுகிறார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடியே வலுவாது என் மனத்தை இருக்க வரந்தர வேண்டும் இந்த வையகத்தே துழுவார்க்கு இறங்கி அருள் செய் பாதிரி புல் அரணே செழுநீர் புனர்கங்கை செஞ்சடையில் வைத்த தீவனே என்று பாடுகிறார். அப்போ எந்த ஒரு ஜீவராஜிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு எந்த விதமான ஆபத்து வராமல் காப்பாற்றக்கூடியவர் பாடலீஸ்வரர் என்பதை வச்சு தான் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடியே வலுவாது என் மரத்தில் இருக்க வேண்டும் பாடுகிறார். அப்படி எந்த ஒரு தீமையோ விபத்துகளோ எதுவும் நமக்கு வராது என்பது இந்த சான்றுகள் மூலமாக தெரிகிறது. மேலும் அப்பர் பெருமான் இன்னொரு பாடலில் சொல்கிறார். விண்ணிய அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் ஒன்றும் அவை இல்லையாம் உலகில் பண்ணிய பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயம் என்று சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு பாவங்கள் தெரியாமல் கூட செஞ்சுருவோம். அதன் காரணமாக ஒரு விபத்து வந்தால் கூட அந்த விபத்தோ அது தொடர்பான எந்த ஒரு தீமை வந்தாலும் அவைகளெல்லாம் நீங்கிவிடும் என்பது தான் இந்த தேவார சான்றுகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே ஆன்மீக அன்பர்கள் தமிழர்கள் இவற்றையெல்லாம் தெரிவித்து நம்மளுடைய மக்களுக்கு தெரிவித்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருப்பாதி புலிகளில் இருக்கக்கூடிய பாடலீஸ்வரரையும் பிரியநாயகி அம்மையை வணங்கச் சொல்லுங்கள். நமக்கு எந்த விதமான விபத்து என்ற ஒரு தீமை நம் வாழ்க்கையில் வராது என்பதை சொல்லி, ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய பாடலீஸ்வரர் தான் நமக்கு ஈன்றாலுமா எனக்கு தந்தையுமாய் உடன் பிறந்தவராய் இமையோருக்கு அன்பன், அதாவது தேவர்களுக்கு அன்பனாக இருக்கக்கூடியவர் அந்த பாடலீஸ்வரர். தோன்றா துணையான் இருந்தன் என் அடியான்களுக்கு என்று அப்பர் பெருமான் சொல்வதைப் போல நமக்கு ஒரு தோன்றாத துணையாக நமக்கு இருந்து நம்மளை எந்த விபத்துகளும் வராமலும் அப்படி வந்தாலும் அவற்றிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சிவன், ஆதி சிவனாக இருக்கக்கூடிய பாடலீஸ்வரி வணங்குங்கள். விபத்துகளிலிருந்து நாம் எந்த வகையிலும் தப்பித்து கொள்ளலாம் என்பதை சொல்லி விபத்து வராமல் இருக்கலாம் என்றும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமைக்கு பாடலீஸ்வரி வணங்கு என்று கூறி நாம் இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.